டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான திரு செல்வ பெருந்தகை நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தெற்கு ரயில்வேல இந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிக்குமாறு மத்திய அரசு ஆணை பிறப்பிச்சிருக்கு. குறிப்பா தமிழகத்தை குறிவச்சுதான் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா பார்க்கப்படுது. ஏன்னா மறைமுகமாக இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு புகாரும் எழுந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பல முறை சொல்லியிருக்கோம், எந்த மொழியும் திணிப்பு கூடாது. அந்தந்த தமிழ் மொழியை அவர்கள் தாய்மொழியாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அனுமதிக்க வேண்டும். எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது. இப்போ இந்தி பிரச்சார சபா இருக்கு அப்படின்னா, இந்தி பிரச்சார சபாவுக்கு நாங்க எதிரானவங்க கிடையாது. ஒரு இந்தி பிரச்சார சபா வச்சிருக்கீங்கன்னா யாராவது படிக்க விரும்புனா அவங்க போய் படிக்கலாம். அது எங்க குழந்தைகள் முடிவு பண்ணணும் எந்த மொழியை படிக்கணும்னு. தமிழ் மொழி தாய்மொழி, அது கம்பல்சரி. எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி, எங்களோட ரத்த நாளங்களில உறவுகளில அது பிணைந்து இருக்கின்ற மொழி. தமிழ் இல்லாமல் தமிழர்கள் இல்லை. ஆனா எனக்கு மாற்று மொழியோ வேற்று மொழியோ ஏதாவது நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை நாங்க முடிவு செய்வோம். அதை ஒன்றிய அரசு முடிவு செய்யக்கூடாது, நீ இதை தான் படிக்கணும். அப்படிதான் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அராஜகத்தில நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 1350 கோடி ரூபாயை நாங்கள் விடுவிப்போம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற அரசு, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு ஆட்சி நடக்கிறது இந்த உலகத்தில் என்றால் அது இந்தியாவில் மட்டும்தான் என்பதை நாம் அறிவோம். ஆகவே இது தொடர்ந்து தமிழ்நாட்டு மீதும் தமிழர்கள் மீதும் பாஜக ஒன்றிய அரசு படையெடுக்கிறது. மறைமுக படையெடுப்பு ஒரு பக்கம், நேர்முக படையெடுப்பு ஒரு பக்கம். முன்னாடிலாம் மறைமுகமா எடுத்தாங்க, இப்ப நேர்முகமா என்ன சொல்றாங்கன்னா, கீழடியில எங்களுக்கு உரிய ஆதாரம், எங்களுக்கு உரிய இருப்பு, தமிழருடைய நாகரிகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கீழடியில நாங்கள் எல்லாம் ஒரு நகர வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று கார்பன் டெஸ்ட் மூலியமா அமெரிக்காவுடைய லேப் எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஆய்வுக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் சொன்ன பிறகும் ஏற்க மறுத்து, இல்ல தமிழர்களுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு கொடுக்க கூடாது, நாம அங்கீகரிக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்ட போயிட்டு நீங்க மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கிட்ட சொல்லுங்க, ஒன்றிய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணன் விட்டு தமிழக வரலாறை மாற்றி எழுதுங்கள், கீழடி வரலாறை மாற்றி எழுதுங்கள், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஏன் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு? இப்போ தமிழை கொச்சைப்படுத்தணும், தமிழை அவமானப்படுத்தணும், தமிழர்களை புறந்தள்ளணும், தமிழருடைய அடுத்த தலைமுறையை மேலோங்க விடாமல் செய்ய வேண்டும் என்று பாஜக அரசு கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாங்க? பேசணும்ல. இது எங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற துறை பள்ளி கல்வித்துறை. பள்ளி கல்விக்கு துறைக்கு கொடுக்க வேண்டிய 1350 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு கொடுக்க மறுப்பது நியாயம் இல்லை அப்படின்னு கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுல பாஜக ஒருத்தர் தயாரா இல்லையே. அப்பன்னா இவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு கட்சி நடத்துறாங்களா இல்ல வட மாநிலங்கள் கட்சி நடத்துறாங்களா? எங்களுடைய ஜிஎஸ்டி உரிமை பணம் எங்களுக்கு 50% கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு வரி செலுத்துவதில் ஜிஎஸ்டியில மகாராஷ்டிரா கர்நாடகாவுக்கு பிறகு மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு, மாநிலம். ஆனா எங்க மாநிலத்தை நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா, தமிழை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழர்களை புறக்கணிப்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக RSS உடைய பரிவாரங்கள் போர் தொடுக்கின்றன, நேரடியாக மறைமுகமாக. இதைத்தான் இதை காட்டுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.